இது பிளான்ஸ் முன்னாடி ரிவ்யூ நேரம். இன்னைக்கு நம்ம விமர்சனங்களை பார்க்க போகிற படமும் சமீபத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான். அதுக்கு காரணம் வந்து தனுஷ் முதல் தயாரிப்பில் இறங்கிட்டாரு. தனுஷோட தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க படம் எதிர்நீச்சல். அந்த படத்தை பற்றி விமர்சனம் பார்க்க போகிறோம். எதிர்நீச்சல் சொல்ல நம்ம ஞாபகத்துக்கு வருது வந்து பல வருடம் முன்னாடி வந்த திரு பாலச்சந்திர சார் அவருக்கு இயக்கிய நாகேஷா நடித்த எதிர்நீச்சல் ஞாபகத்துக்கு வரும். இது இந்த ஜெனரேஷன் எதிர்நீச்சல் சொல்லலாம். டைட்டில்லேருந்தே நமக்கு என்ன புரியுதுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கணும், அப்படிப்பட்ட கதையை தான் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கஸ் பண்ண முடியுது. படத்தில் கதையும் அப்படிப்பட்டது தான். கதைக்கு போடுறது மாதிரி கேஷஸ் பார்த்துருவோம். படத்துலேயே லீட் பண்ணியிருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன். ரொம்ப சீக்கிரமே 4வது படம் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து ஒரு 3 கதாநாயகி நடிச்சிருக்கான்னு சொல்லலாம். அதில் சுசா குமார், பிரியா ஆனந்த், நந்திதா இவங்க 3 பேர் பண்ணியிருக்காங்க. இதில் சிவகார்த்திகேயன் கூட வந்து அவரோட ஃப்ரெண்டாக சதீஷ் பண்ணியிருக்காரு. ஜெயபிரகாஷ் சார், ரவி பிரகாஷ், இன்னும் சில பேர். படத்தில் கதை திரைக்கதை இயக்கம் RS துரை செந்தில்குமார். இவர் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். இவரும் வந்து ஒன்றாவது வெற்றிமாறனோட அசிஸ்டண்டாக தான் இருந்திருக்காரு. வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட்னாலே என்ன தெரியல, அந்த டீம் அப்படி இங்கேயும் கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. வேல்ராஜ் சார் அண்ட் கிஷோர் இவர் 2 பேரும் அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. சினிமாட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர். படத்தில் மியூசிக் அனிருத்தோட மியூசிக் ஹிட்டில் வந்து இந்த படம் கண்டிப்பாக சேர்ந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா படம் யூஸ் பண்ணி பாட்டு எல்லாமே ஹிட் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஒரு பாட்டை வந்து தனுஷ் நயன்தாரா ஸ்பெஷலாக அப்பியரன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டு தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, படத்தோட கதை ஸ்டோரி வந்து கண்டிப்பாக எல்லாரோடையும் வந்து ஒரு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஸ்டோரின்னு சொல்லலாம். எல்லாரும் நிறைய பேர் வந்து டெய்லி லைஃப் அனுபவிச்சிருக்க ஒரு ரியல் இன்சிடென்ட்னு சொல்லலாம். கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஹீரோ சிவகார்த்திகேயனுடைய பேர் தான் பிரச்சனையே. அவருக்கு என்ன அவருடைய வீட்டில் வந்து அவங்களுடைய குலதெய்வத்தோட பேர் வைக்கிறாங்க. ஆனால் அந்த பேர் வந்து ஒரு சாதாரணமாக வைக்கிற மாதிரி ஒரு பேர் கிடையாது. அது என்னென்னு ட்ரெய்லர்லேயே வந்து அந்த பேர் கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் மார்க்காக வைக்கிறோம் அந்த பேரை இங்கே சொல்லாமல். அந்த பேர்னால அந்த கதாபாத்திரத்துக்கு வரக்கூடிய கஷ்டம்னு சொல்றதை விட அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், அவங்க வந்து 4 பேருக்கு அந்த பேரை சொல்லி கூப்பிடும்போது உள்ளுக்குள்ள சந்தோஷப்படாமல் இதுக்கு ஒரு காம்படிஷன் வின் பண்ணா கூட வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிடும்போது காம்படிஷன் வின் பண்ண சந்தோஷத்தை விட அந்த பேர் சொல்லி கூப்பிடும்போது வர கஷ்டம் அதிகமாக இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பெயர்னால சிவகார்த்திகேயன் என்ன கஷ்டம் அனுபவிக்கிறாரு, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க இந்த படம். இதில் வந்து சிவகார்த்திகேயன் சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் வந்து அத்லெட் அவரோட பேஷனாக இருக்குது. அப்படி சில காம்படிஷன் வின் பண்ணி ப்ரைஸ் வாங்கும்போது கூட அவர் பேர் கூப்பிடும்போது அவர் கொஞ்சம் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு படத்தில். ஏன்னா அந்த பேர் வந்து அந்த மாதிரி ஒரு தோடையில் அமைஞ்சிருக்கு. அதனால நெக்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய ப்ராப்ளம் சந்திக்கிறாரு. ஒன்று இந்த மாதிரி ஸ்கூல் 4 பேரில் கூப்பிடுறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பேர்னால அவருடைய ஃபர்ஸ்ட் லவ்வே வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. சுசா குமார் சிவகார்த்திகேயன் முதல்ல வர பண்ணியிருக்காங்க. அவங்க 2 பேரோட லவ் பொசிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப டைலாக் இல்லாமே வந்து அந்த ஃபீலை கொண்டு வந்துருக்காங்க. லவ் டைலாக் சென்டிமெண்ட் அப்படிலாம் பேசாமல் 2 பேருக்கு நல்ல கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் சிவகுமார் வந்து ஃபீல் பண்ணாங்க, இந்த பேரோட இருந்தாக்கா நமக்கு ஃபியூச்சரில் நமக்கு வந்து எப்படி நல்லா இருக்காது, ஃபியூச்சரில் சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி விலகிறாங்க சிவகார்த்திகேயன்ட்டு. ஒரு லவரே விலகுறாங்க அப்படின்னு ஒரு என் பேர் மாற்ற மாட்டுறாரு, என் பேர் மாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தோணுது. ஆனால் அதுக்கான ஒரு காரணத்தையும் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க படத்தில். அதான் அந்த பேர் வந்து ஒரு குலதெய்வம் பேர் வச்சிடறாங்க. ஒரு சின்ன வயசுல காட்டும்போது அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு பேர் மாற்றணும்னு கேட்குறாங்க, பேர் மாற்றிக்க சொல்கிறாங்க வீட்டில். அதனால பார்த்து அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறது, போய் வேண்டிய கடவுள்கிட்ட இந்த மாதிரி என்னோட பேர் நான் மாற்றிக்கல, எனக்கு அம்மா குடும்பம் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த பேரை மாற்றிக்கல. எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அவர் அவமானமாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலும் அவருடைய அந்த பேரை மாற்றிக்காமல் இருக்காரு. அதனால அந்த லவ்வும் வந்து பாஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அம்மா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்க, அம்மா இறந்துட்டாங்க, முதல் லவ்வும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, சரி நம்ம பேர் மாற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாரு. புதுசாக பேர் வச்ச லைஃப் போயிட்டு இருக்கும்போது தான் பிரியானந்த என்ட்ரி. எந்திரிச்சா பிரியானந்த சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அவங்க கிட்ட பேர் சொல்லும்போது ஹரிஷ் அப்படின்ற ஒரு பேர் சொல்றாரு, ஸ்வீட் நேம் அப்படின்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் அவர் இலக்கமாக சந்திக்கிறது முன்னாடி நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. பிரியானந்தும் சிவனுக்கு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் பிரியானந்துக்கு வந்து சிவகார்த்திகேயன் ஒரிஜினல் நேம் என்னன்னு தெரியாது. அதுவும் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தெரிய வருது, இதுதான் இவருடைய ஒரிஜினல் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்க வீடியோ எதுவும் மறைச்சது கிடையாது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பெயர் மாற்றினோட என்ன மறைச்சிட்டீங்க,
இப்போ வீடு மறைச்சின்னா நாளைக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதனால அவங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அப்படி வரும்போது தான் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இதில் வந்து அப்போதான் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் அந்த பேர் மாற்றிட்டேன், பட் அந்த பேர் மூலமா என்ன சாதிச்ச இதுக்கு முன்னாடி இந்த லைஃப்ல என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு வரும்போது சிவகார்த்திகனோட பேஷனை அத்லெட்டை காட்டுறாங்க. அத்லெட் அவரோட பேஷனாக இருக்குது படத்தில். ஸோ அப்போ அவர் அந்த அத்லெட்டில் மறுபடியும் போயிட்டு சாதிக்கிறாரா, இல்லை அந்த பேரை வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு மிஸ் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் பிரியானந்த் இருக்கும்போதாவது அந்த பேரை மாற்றி பிரியானந்த் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அவர் லைஃப் செட்டில் ஆகுதா, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இந்த படம் அழைச்சிருக்கு. இதில் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு நல்ல விஷயம் எடுத்திருக்காங்க கையில், அதாவது இந்த பெயர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதை பற்றி நிறைய ப்ரைவேட் சேனல்ஸ் டாக் ஷோ பண்ணியிருக்காங்க, வேறுமே நடந்திருக்கு, பேர் வந்து கரெக்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது கடைசியாக என்ன சொல்ல வராங்க, பேரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா, இல்லை வந்து இப்போ வைக்கிற பசங்களுக்கு வந்து அந்த முதல் பேர் வைக்காதீங்க, கடவுள் பேர் வைக்காதீங்க, பெருக்க பேருக்கு எதாவது மாடலாக வைங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை அப்படி வைக்கிற பேரை வந்து நம்ம நெகட்டிவாக நினைக்கக்கூடாது, அது நமக்கு பாசிட்டிவ் தான், நம்மளுடைய ஃபேமிலியை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பேர் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தான் படத்தோட கிளைமேக்ஸ். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லுவோம் நம்ம. அது சிவகார்த்திகனே பெரிய ப்ளஸ் தான் படத்துக்கு. சிவகார்த்திகனோட ஹீரோ அப்படின்னும் போதே வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது படத்தில். சாங்ஸ் எல்லாமே மேசிவ் ஹிட். பர்டிகுலராக அந்த சாங் ஏன்னு சொன்ன மாதிரி நயன்தாரா அண்ட் தனுஷ் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சாங் வந்து நல்ல ரீச்சாக இருக்கு. பாடல்கள் வந்து 2 பாட்டு தனுஷே எழுதியிருக்காரு, 2 பாட்டு வந்து வாலி சார் எழுதியிருக்காங்க, 2 பாட்டு வந்து டைரக்டர் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் அவரே எழுதியிருக்காரு. படத்தோட பிக்சரைசேஷன் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபர் வந்து எக்ஸலண்டாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் அதே மாதிரி எங்கேயுமே வந்து ஸ்லோவாக சொல்லும்போது, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இருக்கிற அந்த ஸ்பீட் வந்து செகண்ட் ஹாஃபில் கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி வேறு எங்கேயும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்குது படத்தில். இதில் சிவகார்த்திகேயன் சப்போர்ட்டிங்காக வந்து அவரோட ஃப்ரெண்ட் சதீஷ் பண்ணியிருக்காரு. அவங்க 2 பேரோட காமெடி கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது படத்தில். நிறைய வந்து திணிக்கப்பட்டதாக இல்லை வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கணுன்னே கொடுத்த மாதிரி இல்லை, காமெடிஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக சீனோட ஒரு படத்துலேயே ட்ராவலாக இருக்குது. அதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது படத்தில். நல்ல ஒரு டைம் பாஸ் ஆகுது படம். அதே நேரத்தில் ஒரு மெசேஜ் விஷயமும் இருக்குது. நல்ல ஒரு அழுத்தமான கதையும் இருக்குது படத்தில். ஸோ கதை இல்லாமல் வெறும் காமெடி மட்டும் தான் வச்சு ஓட்டல, நல்ல கதையும் இருக்குது, ஸ்க்ரீன் நல்லா கிளாரிட்டியாக பண்ணியிருக்காங்க. சேம் டைம் நல்ல ஒரு ஜாலி ஃபன்னாகவும் இருக்குது படம். சிவகார்த்திகேயனோட பெர்ஃபார்மன்ஸ் டே பை டே ஒரு ஹீரோவாக கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துருக்குன்னு சொல்லலாம். இதில் இன்னும் நல்ல ஒரு மெச்சூரிட்டி வேலை பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு அத்லெட்டாக காட்டும் போது தான் நம்ம சிவகார்த்திகேயன் அந்த கேரக்டராக மாற்றி காட்டும் போது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக படத்தில் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க சிவகார்த்திகேயனோட கேரக்டரை. நந்திதா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாட்டு செகண்ட் ஹாஃப்ல தான் வருது. அதுக்கப்புறம் அட்டகத்தி ஹீரோ அவரும் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு படத்தில் கிளைமேக்ஸில். ஸோ ஓவராலாக படத்துக்கு நிறைய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். படம் வந்து கண்டிப்பாக பார்க்குற ரசிகர்களை ஏமாத்தலை. நம்ம இந்த சீன் ஏதாவது தெரியாமல் வந்துடுமே பெரிய பேனன் அப்படிலாம் எதுவுமே இல்லை. படம் வந்து சாங்ஸ்லையும் சரி, காமெடி சரி, மற்ற ஸ்க்ரீன் பிளேயும் சரி, எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குன்னு சொல்லலாம் படம். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு பார்க்கக்கூடிய படம். யாரும் பார்க்குறவங்க யாருமே வந்து ஒரு ஏமாற்றோட திரும்பி வரமாட்டோம் கண்டிப்பாக. ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில் போயிட்டு. இன்னொரு விஷயம், அந்த பேர் வைக்கிறது அதை பற்றி கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு பேர் வைக்கிறத பற்றி எல்லாரும் யோசிக்கிற மாதிரி படத்துக்கு பேர் வைக்கிறத பற்றி டேரக்டர்ஸ் யோசிக்கணும். ஏன்னா வாய்க்கு வந்து பேர் வைக்காமல் அவங்க கொஞ்சம் யோசிச்சு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்க, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்க. நிறைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பல சினிமா நியூஸ் அண்ட் வீடியோஸ் உடனே தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் லாக் ஆன் டு fulancinema.com. Thank you.